இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து லுங்கி தான். லுங்கி வந்து எப்படி நம்ம ஃபோல்டு பண்ணி அடிக்கணும், அதாவது வந்து ப்ளைனாக வந்து விரிஞ்சு ஓப்பனாக தான் நம்மளுக்கு இருக்கும். அந்த ஓப்பனை வந்து நம்ம எப்படி க்ளோஸ் பண்ணி அடிக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து இது வந்து சிம்பிள் தான். எப்படின்னா ஃபஸ்ட் நம்ம கிளாத் இந்த ஓப்பன் இருக்கும் தெரியுமா, ஸோ 2 ஓப்பனையும் ஒன்றா ஒட்டிட்டு, அதாவது உள் பக்கமாக வச்சுக்கோங்க, தையல் உள் பக்கமாக போயிடும். ஸோ இதை மாதிரி எடுத்துட்டு கரெக்டாக இன்ச் டேப் வச்சு அளவு எடுத்துக்கோங்க. அதாவது 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, 1.25னா 1.25. ஓகேங்களா, இதை மாதிரி 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கணும். ஓகேங்களா, 1.25 இன்ச் அளவுக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சு 1.25 இன்ச் அளவு நீங்கள் மார்க் பண்ணி அடிச்சுக்கோங்க. அதாவது 1.25 இன்ச்சுனா 1.25க்கு நீங்கள் மார்க் பண்ணி அடிக்கும்போது ஸ்ட்ரைட் லைன் தான், லுங்கிக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி நேராக வச்சுட்டு நீங்கள் தையல் போட்டுக்கோங்க. கரெக்டாக 1.25 இன்ச் வர மாதிரி வச்சுட்டு ஃபஸ்ட்டு இது மாதிரி 1.25 இன்ச்சுக்கு லைட்டாக லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாக் ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் அளந்துக்கோங்க. கரெக்டாக 1.25 இன்ச்சுனா இவ்வளோ தான் வரும். எனக்கு அளவு தெரியுன்றதுனால நான் அப்படியே எடுத்தேன். இன்னும் பாருங்கள், இங்கேருந்து கரெக்டாக 1.25 இன்ச் வரும் பாருங்கள், கரெக்டாக வருதா. ஸோ இது மாதிரி 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து இந்த இப்படி ஒரு மாதிரி மேலே இருக்கா, ஸோ இதை மாதிரி ஓரத்தில் இருக்க இந்த கார்னரில் உள்ள நூலெல்லாம் இப்படி தென்னி இருக்குல்ல, அதெல்லாம் லாஸ்ட்டு நம்ம வெட்டிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1.25 இன்ச்சுக்கு அடிச்சுக்கோங்க. இதை மாதிரி ஸ்ட்ரைட் லைன் இது 2 இதுவுமே ஒட்டுற மாதிரி வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் மட்டும் போட்டுக்கோங்க. லாஸ்ட் வரைக்கும், அதாவது கீழ்ப்பக்கம் வரைக்கும் ஃபுல்லாகவே இதை மாதிரி 1.25 இன்ச் வச்சு அடிச்சுக்கோங்க. இதை மாதிரி 1.25 இன்ச்சு அளவு வச்சு நீங்கள் தைச்சிக்கோங்க. தைக்கும்போது இந்த இடத்துல இப்படி இழுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி இப்படி மொட்டை கிளாத்துமே மேல் பக்கமாக எடுத்து போட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே வலி வராது. ஸோ அது மாதிரி 1.25 இன்ச்சு வச்சு தைச்சிக்கோங்க. இந்த மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக அடிச்சுட்டு கீழே லாக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக பேக் ஸ்டிச் போட்டு தைச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இங்கே வந்து எக்ஸ்ட்ரா இவ்வளோ கிளாத் விட்ருக்கோமா, 1.25 இன்ச் அளவுக்கு எடுத்து தானே தைச்சோம். ஸோ இந்த லாஸ்ட் எண்டிங்கில் வந்து இப்போ எல்லாத்தையும் ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த இப்படி இருக்கா, ஸோ இதை மாதிரி வர நூல் இதுகளெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு நூலெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷேப்பாக டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா,
டபுள் ஃபோல்டுனா நம்ம சாரீ ஃபோல்டு பண்ணோம், கர்ச்சீஃப் இதுக்கெல்லாம் டபுள் ஃபோல்டு பண்ணி அடித்தோம். எல்லாத்துலேயுமே டபுள் ஃபோல்டு பண்ணியிருக்கும் இது வரைக்கும் நடந்த கிளாஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ இது மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தெல்லாம் அப்படி நீட்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டு ஸ்ட்ரைட் லைன் தான், அதே மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி அடிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த மாதிரி ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, ஓகேங்களா, ஒரு ஃபோல்டு பண்ணி செகண்டு இந்த லைனு கரெக்டாக நம்ம தச்சோம் தெரியுமா? ஸோ இந்த லைனை ஒட்டியே வரணும். ஓகேங்களா? ஸோ டபுள் ஃபோல்டு பண்ணி இப்போ நம்ம இதை அடிக்க போகிறோம். இப்படி அது 2 கிளாத் நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, 1.25 இன்ச்சு. ஸோ அதில் பேலன்ஸ் இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதே மாதிரி லாக் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. லாக் ஸ்டிச் போடுறது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்தேன். இப்படி லைட்டாக நீங்கள் பெடல் பண்ணி கொண்டு வந்துட்டு லைட்டாக லூஸ் ஆக்கிக்கோங்க. லூஸ் ஆக்கிட்டு திரும்ப பேக்கில் போய் திரும்ப அதே மாதிரி ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் அதே மாதிரி பண்ணணும். ஸோ இது மாதிரி லைட்டாக பேக் ஸ்டிச் போட்டு டபுளாக மடித்து கரெக்டாக இந்த லைன் வர்ற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஓரத்தில் நம்ம இப்போ அடிக்கணும். ஓகேங்களா? ஓரத்தில் அடிக்கும்போது நம்மளுக்கு இந்த தையலும் ஒட்டி வரும்போது நம்மளுக்கு 2 தையல் தெரியாது. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே 2 பக்கம் தையல் தெரிகிற மாதிரி தான் அடிப்பாங்க. நான் ஒரே தையலில் அடிப்பேன். ஓகேங்களா? எக்ஸ்ட்ரா உள்ள த்ரெட்டாக கட் பண்ணிவிட்டு பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா ஒரு லைனா? ஸோ அதே லைனு பின்னாடியே அந்த லைனை ஒட்டியே வருது. இங்கிட்ட லைன் தெரில பாருங்கள், ஒரே லைன் தான் வரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த லைன் ஃபுல்லாக நம்ம டபுள் ஃபோல்டு பண்ணி அடிச்சிட்டோம். அடித்ததுக்கப்புறம் பார்த்தோங்கன்னா தெரியும், இங்கிட்டும் கரெக்டாக ஒரு லைனு, இங்கிட்டும் நம்மளுக்கு ஒரு லைன் தான். இது நம்ம முன்னாடி அடித்த லைன் வெளியே தெரியாது. ஓகேங்களா? நமக்கு ஒரு லைன் மட்டும்தான் வெளியே தெரியும். ஸோ இவ்வளோ தான் நம்ம லுங்கி ஸ்டிச்சிங்கு. ஸோ ப்ளெயினாக இருக்கிற லுங்கியை நம்ம ஜாயின் பண்ணுறது தான் இந்த மெத்தடு. ஸோ இதை மாதிரி அடித்து பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்கள்.